ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டது மாதிரி தெரியுது. அதை பத்தி ஏதாவது தகவல் உண்டா? வணக்கம் விக்ரம். நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு எனக்கு தெரியுது. முரசு எந்த பக்கம் முழங்க போகுதுன்னு கேட்கிறா தானே? அதேதான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீயும் டைரக்டா பதில் சொல்லாம கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்க. அவர் முடிவெடுக்காம இருக்கும்போது நானா எப்படி சொல்ல முடியும் விக்ரம்? அந்த மாதிரி ஜோசியமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்னோட ஏஜென்ட்டுகள் கொடுக்கிற தகவல்களை உன்னோட பகிர்ந்துக்கிற, அவ்வளவுதான். முடிவு எடுத்தாச்சுன்னா உடனே சொல்லிடுறேன். சரி, முரசு தரப்புல ஏன் இப்படி இழுத்தடிக்கிறாங்களா? கூட்டணி தொடர்பா குடும்பத்துக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இல்லையா? சூரியன் பக்கம் ஒருத்தரும் தாமரை பக்கம் ஒருத்தரும் இழுக்கிறாங்களா? எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முரசுக்காரர் அமைதியா ஒதுங்கிட்டாராம். அவரே ஒதுங்கிட்டாருன்னா முடிவை யார் எடுக்கிறது? தேர்தல் செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சூரிய தரப்பு கொடுத்த உத்தரவாதம் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை இருக்குதான். ஆனா சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையில இந்த விஷயத்துல ஒத்த கருத்து இல்லையா. அதனால இறுதி முடிவு தள்ளி போகுதான். அதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சாச்சு. 55 சீட்டு 59 சீட்டுன்னு தகவல் எல்லாம் வருது. எப்படி? அதெல்லாம் சூரிய தரப்பு செய்யற வேலைங்கிறாங்க முரசுக்காரங்க. அவங்க சொல்ற எண்ணிக்கையில பேச்சுவார்த்தை நடக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படலைன்னு சொல்லுது முரசு தரப்பு. ஓஹோ, அதனாலதான் தாமரை தூதர் மறுபடியும் வந்திருக்காரா? ஆமா, தாமரை தரப்பும் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். சரி, அது போகட்டும். வேற சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருக்கா? இலை தரப்புல போடி தொகுதியை தலைமைக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி சூரிய தரப்புல இளைய தலைவர் மறுபடியும் அதே தொகுதியில போட்டி போடலாம்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, சைக்கிளை பத்தி எந்த தகவலும் இல்லையே. சைக்கிளுக்கும் இலைக்கும் இடையில தூதர்கள் மூலமா பேச்சுவார்த்தை நடந்துச்சான். ஆனா கூட்டணியை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் தலைமையை சந்திக்க முடியும்னு இலை தூதர்கள் சொல்லிட்டாங்களாம். அதனால சைக்கிளோட சிந்தனை சக்கரம் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கான். பிரச்சாரத்துல தீவிரமா இருக்கிற மக்கள் நல கூட்டணி பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? முரசுக்காரர் சூரிய பக்கம் போனா அவரோட அடையாளம் மாறிடும்னு நினைக்கிறாங்களாம். அதாவது சூரியனுக்கும் இலைக்கும் மாற்று வேணும்னு விரும்புறவங்களுடைய ஆதரவு முழுமையா தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்களா. அதுவும் சரியான கணக்கா தான் தோணுது. இது முரசுக்காரருக்கு தெரியாதா? தெரியாமலா இருக்கும். மாற்றமா அப்படிங்கிற கேள்வி வர்றப்போ மாற்றம் தான் முக்கியம்னு நினைக்கிறாராம் முரசுக்காரர். அதனாலதான் கிங் மேக்கரா இருந்தா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காராம். இருக்கட்டும், அதிகாரப்பூர்வமா முதல்ல அறிவிக்கட்டும், அப்புறமா மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். நன்றி நேயர்களே.